வணக்கம் நண்பர்களே. அதிமுக ஒன்றிணையுமா? ஒன்றிணையாவிட்டால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நம்ம தோல்வி மேலே தோல்வி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த தேர்தலில் நம்ம தோல்வி சந்திச்சிட்டோம் அப்படின்னா அதிமுக எங்கே இருக்குதுன்னே தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மோசமான நிலைக்கு போயிடுவோங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் அதிமுக தொண்டர்கள் வட்டத்தில் வருகிறது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஈசிஆர்ல 23 லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார்? எப்படி சார்? அதான் சார் வெட்ரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். ஈசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா வெட்ரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாஞ்சல் பிளாட் தரோம். 23,40,000 அழகான தனி வில்லா தரோம். ஓஹோ. Vetri Real Satellite City, ECR near Mahabalipuram. ECR liye premium villa plot just 15 lakhs. Independent villa 23.4 lakhs. 20 plus amenities. ஈசிஆர்ல சொத்து இருந்தா கெத்து தான். சீக்கிரம் வாங்கி போடுங்க. For bookings call. ஒரு வேடிக்கையான விஷயம். ஒரு பக்கம் இபிஎஸ் அணி, ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணி. ஓபிஎஸ் அணி இபிஎஸ்ஸை வீழ்த்தணும், இபிஎஸ் அணி ஓபிஎஸ்ஸை வீழ்த்தணும். இப்படி மாறி மாறி வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம். உன்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு இவர் செயல்படுறாரு, உன்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு இவர் செயல்படுறாரு. இப்படி மாற்றி மாற்றி இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா அப்படிங்கிற பிரச்சனை இப்போ அதிமுகவில் அதிக அளவில் இருக்குது. இப்போ தொண்டர்களுடைய அதிருப்தி என்ன அப்படின்னா, இபிஎஸ்ஸை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஓபிஎஸ்ஸை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அதிமுகக்குள்ள 2 கட்சிகள் போல செயல்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில் நிலவுது. இதற்கெல்லாம் யார் காரணம்? அதிமுகவை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்புல, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் தான் இந்த மாதிரியான குழப்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு சலசலப்பான ஒரு விவாத பொருள் போய்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒன்றிணைக்காவிட்டால், மீண்டும் படுதோல்வி சந்தித்து விட்டால் அது அதிமுக மீண்டும் மலர்ச்சி பெறுமா, மீண்டும் அது வலுவாகுமா அப்படிங்கிற கேள்வி, அது ஒரு கேள்வியா 2 கேள்வி 1000 கேள்விகள் அங்கே வைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு அதிமுக போயிடுங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. 6 பேர் கொண்ட ஒரு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து பேசினாங்க. அதிமுக ஒன்றிணைக்கணும், எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கலாம் தலைவரை. ஏற்கனவே நம்ம படுதோல்வியை சந்திச்சிருக்கிறோம், மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம், 7 இடங்களில் டெபாசிட் கூட வாங்க முடியல, பல தொகுதிகளில் ஓட்டு சரிவு படுமோசமான சரிவை நம்ம சந்தித்திருக்கிறோம். இந்த நிலை நீடித்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு தொகுதியிலும் ஓட்டு சரிவு, கடுமையான சரிவை நம்ம சந்தித்தோம் அப்படின்னாக்கா மீண்டும் அதிமுகவை ஒரு கட்டத்தில் கொண்டு வருவதற்கு நம்ம கடுமையாக போராட வேண்டியிருக்கும். இது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலமோ இல்லை புரட்சி தலைவர் இருந்த காலமோ கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து ஒரு கட்டத்தில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக நிலவிட்டு இருக்கிறதுனால, பல போட்டிகள் அதிகமாக உருவாகிட்டு இருக்கிறதுனால, நமக்கு இன்னைக்கு பிரிவு என்பது நம்மளுடைய அதிமுகவை பிளவுபடுத்தி பார்ப்பதற்காக பல சூழ்ச்சிகள் நடக்குது. நம்ம ஒன்றிணைணும் அப்படின்னு அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் குழுவில் இன்னும் ஒரு 10-12 பேர் முக்கியமான ஒரு நபர்களெல்லாம் அதில் இணைந்து மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே கூவத்தூரில் நடந்த மாதிரி இப்போ அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த முயற்சியில் 6 பேர் ப்ளஸ் இன்னும் 12 பேர் இணைந்து அவங்க தனியாக ஒரு ரகசியமாக ஒரு கூட்டம் போட்டு பேசி ஒரு ஆலோசனை பண்ணி எடப்பாடி பழனிசாமியை தன் பக்கம் கொண்டு வருவதற்கும் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சம்மதிக்க வைக்கலாம், அப்படி சம்மதிக்கவில்லை என்றால் கடைசி கட்டத்தை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காமல் போனால் அடுத்த கட்டமாக நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைக்காக ரகசியமான ஒரு கூட்டத்தை கூட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
முன்னாள் அமைச்சர்கள் அந்த 6 பேர் கொண்ட குழுவில் இன்னும் 10 பேர் இணைந்து 12 பேர் இணைந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு ஆயத்தமாகின்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ தற்போது வரக்கூடிய ஹாட் நியூஸாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக ஒன்றிணைத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து விட்டால் அவர் நிச்சயமாக சம்மதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழலும் நிலவும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார், அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவார்ங்கிற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்குன்னு நிர்வாகிகள் நம்புறாங்க, முன்னாள் அமைச்சர்களும் நம்புறாங்க. ஆனால் தொண்டர்களை டீலில் விட்டாங்க. தொண்டர்களுக்கு இப்போ ஒரு சலிப்பு வந்துடுச்சு. இப்போ நான் யார் பக்கம்தான்பா இருக்கிறேன், நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து தொண்டர்களை கேள்வி எழுப்பக்கூடிய அளவில் இன்றைக்கி தொண்டர்கள் ஒரு டென்ஷனான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இபிஎஸ் பக்கமோ ஓபிஎஸ் பக்கமோ இப்போ 2 அணி, இப்போ யாராவது ரோட்டில் போனோம்னா அங்க அவர் வந்து இபிஎஸ் அணி ஆளுங்க, இவர் போனாக்கா ஓபிஎஸ் அணி ஆளுங்க அப்படின்னு அதிமுகவை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மனநிலை வந்து அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு மோசமான துரதிருஷ்டமான ஒரு சூழலாகத்தான் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு அப்படி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்க சம்மதம் தெரிவிக்காவிட்டால் தொண்டர்கள் நினைத்தால் அது சாத்தியமாகும். தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தோட அதிமுக, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான விசுவாசிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான விசுவாசிகளாக இருக்கிற பட்சத்தில் அதிமுக இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள், அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள் அந்த பாகுபாடு இல்லாமல், இப்போ ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவாளர்கள்னு ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பாங்க, இபிஎஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த இருவருமே அதிகப்படியாக இருக்க வாய்ப்பில்லை. இவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இவர்கிட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நியூட்ரலாக இருப்பார்கள். அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் தான் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டாங்கன்னா அதிமுகவை ஒன்றிணைப்பதை தவிர வேறு வழி இல்லைங்கிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தொண்டர்கள் பலம் எங்கள் பக்கம் இருக்குங்க, தொண்டர்கள் நினைத்தால் அதிமுக ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிற பலமாக ஓபிஎஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சசிகலா அவர்களும் பொறுத்திருந்து பாருங்கள், அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் வேணான்னு சொல்கிறாரு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி செய்வது சரியா தவறா? ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவாரா, தோல்வி அடைவாரா? ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ ஒரு காலதாமதம்? இதற்கு தடையாக இருப்பது யார்? ஒன்றிணையுமா ஒன்றிணையாதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.